சாயிராம். பாபாவின் உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பலாம். நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்பிக்கை ஒன்றே போதும். பாபாவின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும். மிகப்பெரிய யுக்தியாகவே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, எந்த பக்கம் செல்ல வேண்டும், எந்த பக்கம் சென்றால் என்ன ஆகும் என்ற குழப்பத்தோடும், என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் என்னாகுமோ ஏதாகுமோ என்ற கலக்கத்தோடும், ஒருவிதமான குழப்பத்தோடும் தவித்து கொண்டிருக்கிறாய். செய்யலாமா வேண்டாமா, செய்தால் சரியாக வருமா அல்லது தவறாக முடிந்து விடுமோ, விதி தவறாக முடிந்து விடுமோ என்ற குழப்பத்தோடு கலக்கத்தோடும் இருக்கிறாய். உன்னை காப்பாற்றுவதற்கு இப்படி கலக்கத்தோடு குழம்பி இருக்கும் என் பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு மனித சக்தி போதவே போதாது. விதியையும் மாற்றி காட்டும் வல்லமையுடைய உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது ஏது நடக்கும், என்ன நடக்கும், எந்த பக்கம் திரும்ப வேண்டும், எதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் தீங்கு நடந்துவிடுமோ என்ற பயம் உன் மனதில் எதற்காக வருகிறது? உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் அனைத்தையுமே மாற்றியமைக்கும் கெட்ட நேரத்தையும் மாற்றியமைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றியமைக்க என்னால் முடியும். நான் உன்னோடு இருக்கும் போது கன நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது நீ கலக்கமடைவது ஏன் பிள்ளையே? ஆம் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் கலக்கத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். தைரியமாக இரு, கலங்காதே. இப்பொழுது உன் வாழ்வில் உள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டோமே, நாம் எடுத்த முடிவு சரியாக வருமா அல்லது தவறாகிவிடுமோ என்ற குழப்பத்தோடு முடிவையும் எடுத்துவிட்டு குழம்பியும் தவித்து கொண்டிருக்கிறாய். நீ துணிந்து துணிச்சலோடு நம்பிக்கையோடு எடுத்த முடிவு மிக சரியானதே. நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது என்றுதான் நான் உனக்கு வாக்களிக்கிறேன். எந்த தடையில்லாமல் என்னுடைய அருளால் அது உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். செய்வதற்கு முன்பாகவே நாம் எடுத்த முடிவு சரியாக வருமோ தவறாக முடிந்து விடுமோ என்று குழம்புவதால் எதையுமே சரிவர உன்னால் செய்ய முடியாது. சரியாக வரும் வெற்றியை தான் தழுவும் என்ற நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தால் வெற்றி வேறு எங்கு சென்றுவிடும்? ஆம் குழந்தையே, உன் பின்னால் நான் இருக்கும் பொழுது உனக்கு தடைகளையும் தடங்கல்களையும் கெடுதல்களையும் நான் அனுமதித்துப்பேனா அல்லது விட்டு விடுவேனா? உன்னுடைய நல்ல மனதிற்கும் நல்ல எண்ணத்திற்கும் உன்னுடைய நல்ல செயல்களுக்கும் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அப்படி இருக்கும்படி உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இன்பமயமான வாழ்வு இந்த நொடியிலிருந்து ஆரம்பப் போகிறது, ஆரம்பமாகிவிட்டது என்ற நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு ஒளிமயமாகவே இருக்கும். அறிவிலும் சரி திறமையிலும் சரி நீ மற்றவர்களுக்கு என்றுமே குறைந்தவரே அல்ல. உன்னுடைய பாரத்தையும் சரி பாவத்தையும் சரி உனக்காக என் பிள்ளைக்காக நானே சுமக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளையெல்லாம் நீ மறந்து போகும் அளவிற்கு, ஆம் மறந்தே போகும் அளவிற்கு உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் நிரப்ப காட்டுகிறேன். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது குழந்தையே. உன் வாழ்வில் எல்லா செல்வத்தையும் உனக்கு அளித்து உனக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். வெற்றி மேல் வெற்றி வந்து உன் வாழ்வில் நிரப்பப் போகிறது. கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ வேதனையோ போராட்டமோ எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத அந்த கஷ்டத்திற்காகவும் போராட்டங்களுக்காகவும் இன்பத்திற்காகவும் துன்பத்திற்காகவும் ஏன் நீ கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்?
உன்னிடம் வரும் அனைத்துமே நீ எதிர்பாராத நேரத்தில் எப்படி உன்னை வந்து அடைந்ததோ அதே போல நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். அதற்காக நீ வருத்தப்படாதே. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறிவிடுவதும் இல்லை. உனக்கே தெரியாமல் நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்த அனைத்துமே உன்னை வந்து விலகிவிடும், உன்னை விட்டே விலகிவிடும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, வந்தது போய்த்தான் ஆக வேண்டும். எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்படி பழகிப்பார், உன் வாழ்வில் ஏமாற்றமே இருக்காது. உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையாகவே உன்னை வெளிப்படுத்து. நீ நேர்மறையாக இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே அமையும், வெற்றியாகவே முடியும். உன் மனதிற்கு கவலை கொடுக்கும், வேதனை கொடுக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை என்னுடைய காலடியில் போட்டுவிடு. என்னிடம் அதை ஒப்படைத்துவிடு. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. என் பாதத்தில் போட்டுவிட்டு நீ என்னிடம் முழு சரணாகதி அடைந்து விட்டால் நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு, நான் தான் சாட்சி. ஆம் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் வேதனையும் நீ புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே கேட்கிறது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை, என் வாழ்வில் எதுவுமே மாறவில்லை என்று சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து செல்லாதே. உன்னுடைய கடந்த காலத்தை சற்று திரும்பிப்பார், சிந்தனை செய்து பார். எப்படியெல்லாம் நீ வாழ்ந்தாய், இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இடைப்பட்ட காலத்தில் என்னவெல்லாம் உன் வாழ்வில் நடந்தது என்பதை சற்று நிதானமாக உட்கார்ந்து சிந்தனை செய்து பார். அப்பொழுது உனக்கு புரியும், உன் வாழ்வில் நடந்தது என்ன, நான் நிகழ்த்தியது என்ன, இனி நடக்கப் போவது என்ன என்பது உனக்கு தெளிவாகவே புரியும். நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே நான் சொல்வேன், நான் கூறுவேன். ஏனென்றால் உன்னை பற்றி உன்னை விட அதிகமாகவே எனக்கு தெரியும், உன் அப்பாவிற்கு தெரியும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? பொறுமை காத்தது எல்லாம் போதும். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடிகளே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் அத்தனை வழிகளையும் நான் திறந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்குமே தவிர, இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சிலரின் கோபத்தை கூட மன்னித்துவிடு, மறந்துவிடு. ஆனால் உதாசீனப்படுத்துபவர்களை எப்பொழுதும் மன்னித்து விடாதே, மறந்தும் விடாதே. இது நாள் வரை பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்துவிட்டால், அந்த பக்குவம் வந்துவிட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது உன் மனதிலும் உன்னுடைய நினைவிலும். சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருவது பேச தெரியாமல் அல்ல, பேச தெரியாமல் அவர்கள் பேசாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது, தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அமைதி என்பதை புரிந்து கொள். உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ படும் பொழுதெல்லாம், அந்த தூசி படும் பொழுதெல்லாம் ஏன் அப்படி நினைத்தோம், ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று அவர்களே கண் கலங்குவார்கள்.
அவர்களே வருந்துவார்கள், ஏன் அந்த சொல்லை சொல்லிவிட்டோம் என்று. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதே இல்லை. அப்படியே நிற்பதும் இல்லை உன் வாழ்வில். தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் மிக சுலபமாக. ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் எந்த ஒரு நேரத்திலும் திருத்தவே முடியாது. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிக சிறந்த ஆசானாகவே இருக்கும். சரியாக வாழ்வ கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசான். ஒன்றை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட, வார்த்தைகளால் அவர்களோடு மன்றாடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மிக மிக சிறந்த வழியாகவே இருக்கும். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம்தான். மிகப்பெரிய பலவீனம்தான் துவண்டு போவது. ஆனால் வெற்றிக்கான நிச்சய வழி அதுவாகத்தான் இருக்கும். நீ துவண்டு விடாமல் எதிர்த்து நின்று போராடினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை வந்து சூழும். தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்வதே நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றப்படியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. மனம் என்ன நினைக்கிறதோ, மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்பொழுதே செய்துவிடு. செய்ய நினைத்தவுடன் செய்துவிடு. ஏனென்றால் காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்காது. உன்னுடைய மனமும் நிலையானதாக இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். தானாக கலங்கிய கண்ணீருக்கும் தூசியால் கலங்கிய கண்ணீருக்கும் வித்தியாசம் அறிவது உண்மையான உறவு மட்டும்தான். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் உடனே துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன். அது தூசியாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, கவலையாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, நான் உன் மீது முழுமையாக உண்மையான அன்பு வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயி தேவா. நியாயங்கள் உன் பக்கம் இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாதான் இருக்க வேண்டும். உன்னிடம் பழகும் சிலர் பொதுவாக உன்னிடம் சொல்வார்கள், நீ எப்படி வாழப்போகிறாய் என்று. உன்னையே எதிர்மறை எண்ணங்களுக்கு உட்படுத்தவே அனைவரும் உன்னை ஆட்கொள்வார்கள். ஆனால் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறை எண்ணம் உன்னை நெருங்கினாலும் கூட அதை தொடவிடாமல் தடுத்து நின்று உன்னுடைய நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் இரு. உன்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் பக்கபலமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான விஸ்வரூப வெற்றிதான். நான் இருக்கிறேன் குழந்தையே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதுவானாலும் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. எதுவானாலும் மனம் தளராமல் போராடுபவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். உன்னை வெறுப்பவர்களை, வெறுத்து ஒதுக்குபவர்களை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. மனம் நொந்து போகாதே. அவர்களுக்கு உன் உண்மையான அன்பை பெறும் தகுதியும் பாக்கியமும் இல்லை என்று நினைத்துக்கொள். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்கும்.
ஒருவனிடம் கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடந்தாலும் அவனிடம் ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால், உண்மை இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால் அவன் ஏழையாகத்தான் ஆவான். நிச்சயமாக அவன் ஏழையாகத்தான் இருப்பான். நம்பிக்கை இருக்கும் மனதில் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். அனைத்துமே வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் நம்பிக்கையை இழந்து விடாதே. தைரியமாக இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. மறக்க வேண்டியவைகளை நினைத்து நினைத்து வருந்துவதும், நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகில் தற்பொழுது இருந்து வரும் எல்லா துன்பங்களுக்கும் மிக பெரிய ஒரு காரணமாகவே இருக்கிறது. உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல், எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். குழந்தையே, உன்னுடைய பேச்சு முதல் செயல் என எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எதிர்வினை அல்லது கர்மாவும் உண்டு என்பதை புரிந்து கொள். எதிர்வினை என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கு இந்த கதை மூலம் உனக்கு சில பதிவுகளை புரிய வைக்கப் போகிறேன் உன் சாயிநாதர். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் அந்தணர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். அப்படி ஒரு நாள் உணவளித்து கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தன் இரையான இறந்த பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு கடந்து சென்றதாம். பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. எவருமே அதை கவனிக்கவே இல்லை. அரசன் அந்த உணவை ஒரு அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்தே போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தானாம். கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு குழப்பமாகிவிட்டது. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுப்பது? கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதன் தவறு அல்ல. இறந்து போன பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்தது. பாம்பின் குற்றமும் இல்லை. இது அரசனும் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. விஷம் கொண்ட உணவை அந்தணருக்கு கொடுத்தது அரசனின் தவறும் அல்ல. அனைத்துமே அறியாமல் நடந்த விஷயம். இதில் உள்ள கர்ம வினையை யாருக்கு நிர்ணயிப்பது என்ற குழப்பம் வந்துவிட்டதாம். இதை யமதர்மனிடமே கேட்கலாம் என்று தன் குழப்பத்தை கூறினாராம் சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்குப் பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாராம். காலம் வரும் வரை பொறுமையாக இருக்கும்படி யமதர்மராஜா சித்திரகுப்தனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்று விட்டாராம். அதற்கான நாளும் வந்தது. சில அந்தணர்கள் உதவி கேட்டு அந்த அரசனை காண சென்றார்கள். அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்களாம். அவளும் சரியான பாதையை அவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களிடம்
ஒரு விஷயம், சற்று நில்லுங்கள் என்று கூறினானாம் அந்த பெண்மணி. சற்று எச்சரிக்கையாக இருங்கள், அந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன் என்று கூறினாளாம். இந்த வார்த்தைகளை அவர் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை அந்த பெண்மணிக்கே என முடிவும் செய்துவிட்டாராம். இதிலிருந்து குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது அதில் உண்மை இருக்குமானால் பழி சுமத்துபவர்க்கு அந்த கர்மாவில் 50 விழுக்காடு வந்து சேரும். பழி சொன்னதற்காக நடந்த எதையுமே உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கே கர்மவினை அனைத்தும் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது யோசித்து அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு பின் பழி சுமத்து. மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது யோசிக்க வேண்டும். பேசும் பொழுதும் சரி, நினைக்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடன் நினைக்கவும் வேண்டும், பேசவும் வேண்டும். தர்மத்தின் முக்கிய விஷயமாக இந்த கர்மா இருக்கிறது. ஒவ்வொருவரும் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் நம் வாழ்க்கை ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள் என் கண்மணியே. திடீரென ஒருவர் உயர்வதும் திடீரென்று தாழ்ந்து விடுவதும் அவரவர் செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதவாறு நடந்து கொள். வீணாக மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாதே. மற்றவர்களை தவறாக எண்ணத்தோடு பார்க்காதே குழந்தையே. நாம் கொண்டு வந்த கர்மா முடிவடையாமல் இந்த பிறவியும் நமக்கு முடியப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. கர்மாவை அனுபவிக்காமல், நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை தீர்க்காமல் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள் என் பிள்ளையே. உண்மையாக இரு. மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பதை விட உனக்கே நீ முதலில் உண்மையாக இரு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று ஒரு செயலை செய்யாதே. உனக்கு எது நல்லது என்று தெரிகிறதோ, சரி என்று தென்படுகிறதோ அதை போல உன் வாழ்க்கையில் நடக்கப் பழகு. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று தவறான பாதைக்கும் செல்ல வேண்டாம், சரியான பாதைக்கும் செல்ல வேண்டாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. அவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அதனால் மனவேதனை அடைந்து உட்கார்ந்திருக்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ். உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கை வழியை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. இது நாள் வரை நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையெல்லாம் காணாமல் போகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை என் பிரியமான குழந்தைக்காக நான் ஏற்படுத்தி விட்டேன். இனி ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் உள்ளத்தில் நான் இருக்கும் பொழுது உன் உள்ளத்தில் என்னை அமர வைத்து கொண்டு ஆலயமாக சென்று என்னை காப்பாற்றுங்கள், என்னை வாழ்க்கையை சீர்படுத்த வாருங்கள் சாயிநாதரே என்று நீ என்னை அழைப்பதும் கூப்பிடுவதும் ஏன் என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் வீணாய் போகாது. இதுவரை பொறுமையோடு காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு உன் சாயப்பா வருவேன். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கை பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். இனிதான் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்கப் போகிறேன். எனவே என் பிரியமே, மகிழ்ச்சியாக இரு. இனி உன் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது.
பிறக்கப் போகிறது. உன்னுடன் நான் இருக்கிறேன். எனவே எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் இந்த உலகத்தில் ஓங்கி நிற்கப் போகிறது. ராஜ வாழ்க்கையை மிக கம்பீரமாக வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது, நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே, ஒரு படி மேலாகவே இருக்கும் என் பிரியமே.